இன்று நான் பிறந்த பூமியாம், நான் தவழ்ந்த பூமியாம். இன்று நான் நெஞ்சை நிமிர்த்து தமிழன் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், என்னை உருவாக்கிய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்திலே பிறந்து நான் உருவாக்கிய நிறுவனத்துக்கு கூட தஞ்சை சினியார்ட்ஸ் என்று பெயர் வைத்த தஞ்சை மாவட்டத்திலே ராஜராஜ சோழன் ஆண்ட இந்த சோழ மண்டலத்திலிருந்து புறப்பட்டு 1000 ஆனாலும் 1000 ஆகாது என்று சொல்லக்கூடிய மாயவரத்திலிருந்து மாயவரம் பெற்று சென்றவனாக திரையுலகத்துக்கு சென்று ஒருதலை ராகம் என்ற திரைப்படம் எடுத்து, நான் மட்டுமல்ல இன்றைக்கு ஒருதலை காதல் என்ற திரைப்படம் எடுத்தாலும் இன்றைக்கும் டிஆர் என்றால் யார், டிஆர் இன்றெடுத்த மகன் எஸ்டிஆர் என்றால் யார் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மக்களிடத்திலே இடம் பிடித்திருக்கிறேன் என்று சொன்னால், என்னை ஆளாக்கிய என்னுடைய பூமி, என்னுடைய மண், நான் என்னை இந்த கன்னி தமிழ் பேசுகிறேன் என்று சொன்னால், காவிரி தண்ணீர் குடித்து வளர்ந்தவன் என்ற முறையில் இந்த காவிரி படுகையில் இருந்து புறப்பட்டு சென்ற நான் இன்றைக்கு இந்த கதிராமங்கலத்திலே இந்த நாட்டிலே நடக்கக்கூடிய மீத்தேன் எடுக்கிறேன் என்றார்கள். எரிவாயு குழாய்களை பதித்து ONGC இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அளவுக்கு இந்த நாட்டு மக்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஏற்படுத்தக்கூடிய இந்த சூழலிலே என்னுடைய கதிராமங்கலத்து மக்கள் இவர்கள் பதித்த குழாய்களிலே கசிவு ஏற்பட்டு வெடித்து கச்சா எண்ணெய் வெளியேறி குடி தண்ணீர் எல்லாம் இன்றைக்கு பாழ்பட்டு, குடி தண்ணீர் பாழ்பட்டது மட்டுமல்ல, மக்கள் வாழக்கூடிய நிலையை அச்சம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய நான் படித்த ABC கல்லூரியின் பேராசிரியர் ஐயா ஜெயராமன் ஐயா அவர்கள் இன்றைக்கு அவர் எடுத்த அந்த முயற்சி மீத்தேன் அகதிகள் என்று ஒரு நூலை வெளியிட்டாரே. இந்த மீத்தேனை எடுப்பதற்கு எதிராக ஒரு போராட்ட குழுவை அமைத்தாரே. நான் படித்த கல்லூரி ABC கல்லூரியின் வரலாற்று பேராசிரியராக இருக்கக்கூடிய அவர் தமிழில் மட்டுமல்ல, அத்தனை மொழிகளில், அத்தனை பத்திரிகைகளில் 24க்கும் மேற்பட்ட நாடுகளில் எழுத்தாளராக இருக்கக்கூடிய அந்த பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் மீத்தேன் அகதிகள் என்று சொன்னாரே, அந்த நூலிலே எழுதியதை போலவே இன்றைக்கு என் மக்கள், கதிராமங்கலத்து மக்கள் இன்றைக்கு அகதிகளாக அமர்ந்து நடத்தக்கூடிய இந்த போராட்டத்துக்கு நான் இங்கே ஒரு திரைப்பட நடிகனாக வரவில்லை, ஒரு திரைப்படத்து இயக்குநராக வரவில்லை, லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் என்ற முறையிலே வரவில்லை, ஒரு லட்சியம் உள்ள தமிழனாக வந்திருக்கின்றேன். ஆனாடா விட்டாலும் நான் அழைத்த குரலுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்களை திரண்டு வா என்று பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுத்து விட்டு வரவில்லை. எதற்காக வந்தேன்? நான் வந்ததும் என்னை உட்காருவதற்கு நாற்காலி கொடுத்தார்களே, நாற்காலி பைத்தியம் பிடித்தவன் டி ராஜேந்தர் அல்ல, நாற்காலிக்கு அலைகள் டி ராஜேந்தர் அல்ல. குளிக்கும் போது போடுற சோப்பை கீழே போட்டா கூட குனிஞ்சு எடுக்கிறதுக்கு முடியாதவங்க இருக்கக்கூடிய நாட்டுல துணிஞ்சு உட்கார்ற, பணிஞ்சு உட்கார்ற, என் மக்களுக்காக கணிஞ்சு உட்கார்ற. எனக்கு தரையே போறோம், நான் கட்டாந்தரையில படுத்து தூங்குறவன், மடித்த கையே தலை என கிடைத்த தரையே பஞ்சரை என்று சொல்லக்கூடியவன். நான் கம்ப்யூட்டரை பார்த்து வளர்ந்தவன் இல்ல, கம்மங்காட்டுல வளர்ந்தவன். நான் பிசாகட்டை பார்த்து வளர்ந்தவன் இல்ல, ஹட்டுக்கே வெளியா இல்லாத ஏழைகளை கூட இருந்து வளர்ந்தவன். நான் பேக் பெஞ்சில் உட்காந்து படம் பார்த்தவன் இல்ல, முதல் பெஞ்சில் உட்காந்து படம் பார்த்தவன். நான் டூரிங் டாக்ஸ்ல இருந்து படம் பார்த்துட்டு போனவன், நான் 1000த்துல இருந்து போனவன். அதனாலதான் இன்னைக்கு இந்த போராட்டம் சொன்ன நான் வரேன்னு சொன்ன என்னுடைய நல விரும்பிகள் ஒரு மாநில லெவல்ல வரணும். மாநில நிர்வாகியா கோயம்புத்தூர்ல ஜாக் வந்தாரா, இல்ல கோயம்புத்தூர்ல இருந்து வைகை சக்தி வராரா, செழிப்பு வராரா, யாரு வராங்க? நான் இன்றைக்கு என்னுடைய சோசியல் மீடியாவில் ஒரு சின்ன இதுதான் கொடுத்தேன். நான் போறேன்னு
அங்கேருந்து கோயம்புத்தூர்ல இருந்து துடியலூர்ல இருந்து நான் வரேன்னு சித்ரா வர்றாங்களா, காளிதாஸ் வர்றாங்களா, இல்ல மயிலாடுதுறை தாமரச்செல்வன் வர்றாரா, மாயிரத்துல அசரப் வர்றாரா, ஐயூப் வர்றாரா, இல்ல திருச்சியில இருந்து மரியா கருப்பையா வராரா, ஆசை தம்பி வராரா, மணச்சனூர்ல இருந்து தங்கத்துறை வராரா, இல்ல ரஃபீக் வராரா, இல்ல அடைச்ச உடனே தஞ்சை மாவட்டத்திலிருந்து உடனே நான் டிஆர் மோகன் வரேன், நான் ஜெயராஜ் வரேன், நான் கும்போணத்திலிருந்து சங்கர் வரேன், நான் கந்தன் வரேன் அப்படின்னு வராங்களா? இல்ல அரியலூர் மாவட்டத்திலிருந்து நான் வினோத் வரேன், ஆனந்த் வரேன் உடனே புறப்பட்டு வராங்களா? தானாடா விட்டாலும் தன் தசையாடும் என்னுடைய நல விரும்பிகள். இவங்கெல்லாம் வந்து ஒரு ஐயூப் உடனே என்னோட படிச்ச என்னோட ஏவிசி கல்லூரியில் படிச்ச பாலமுருகன் நான் வரேன், ஏவிசி கல்லூரியில் படிச்ச இத்தனை மாணவர்கள் வரேன். நான் நினைச்சா 100 வாகனத்தை கொண்டாட முடியும். நான் பிரியாணி கொடுத்து கூட்டத்தை கூட்டுறவங்கள, பிரியவங்கள மட்டுமே கூட்டுறவன். நான் மேட்டுக்காக கூட்டுருவேன். என்ன மேட்ரு பேசுறேன்னு அன்னைக்கு கூட ஒரு பத்திரிகையாளர் கேட்டப்ப எனக்கு வந்து என்னடா ஒரு 350 பேருக்கு மேல உள்ள கூட்டத்தை திரட்டி வச்சிருக்கோம், 50 பேரை வச்சுட்டு போராடி என்ன பண்ண போறேன்னு சொல்லப்ப நான் கொஞ்சம் அந்த அளவுக்கு ஆதங்கப்பட்டிருக்க வேணாம், நான் கோவப்பட்டிருக்க வேணாம், நான் வருத்தப்பட்டிருக்க வேணாம். ஆனா என்னோட வருத்தம் என்ன தெரியுமா? நானாவது 50 பேரோட நான் என்ன கேட்டேன்? வேட்டியை முடிச்சு கட்டிட்டு போனேன்றாங்களே, ஏன் வேட்டியை முடிச்சு கட்டினேன்? கீழே ஃபுல்லா ஒயரு. நான் வாழ்க்கையில ஒயரை பாக்குறவனு மட்டும் இல்ல, ஒயரையும் பாக்குறவன். தடுமாறி கீழே டிஆர் கொடுத்தாரு பேட்டி, தடுக்கி விட்டுடுச்சு வேட்டி, அதையும் போடுங்க. என்ன நீங்க பேசுறது ஏட்டிக்கு போட்டி. அப்ப நான் தூங்கும் போது கூட ஆட்டின காலு இவன் தூக்கி வச்சு ஊத்திடுவான் பாலு. தூங்கும் போது கூட ஆட்டிட்டே இருக்கணும் காலு, இவன் தூக்கி வச்சு ஊத்திடுவான் பாலு. அதனாலதான் எதுக்காக சொல்ல வர, நானா ஒரு ஈழத்தமிழர் பிரச்சனையா நான் ஒன்னு கேக்குறேன். இன்னைக்கு கதிராமங்கலத்தை நான் நெடுவாசல்ல போய் போராடினேன். நான் அந்த நெடுவாசல் போராட்டம் அது மட்டும் இல்ல, சென்னையில வட சென்னையில போராடுறேன். கதிராமங்கலத்துல கைது செய்யப்பட்டதுக்கு குரல் கொடுத்த ஏயா கொடுத்த? என் ஊர் மக்களை கைது பண்ணா என் ரத்தம் கொதிக்குதுன்னு சொன்னேன். என் ஊர் இது ஊரா இல்லையா? என் கதிராமங்கலத்து மக்கள், எனக்கு இந்த ஊர் எனக்கு புதுசு இல்ல. கதிராமங்கலம் துர்க்கை எனக்கு புதிய கோயில் அல்ல. என்னோட அம்மா, என்னோட பெத்த தாய் கை குழந்தையா இருக்கும் போது என்ன அழைச்சிட்டு வந்து கதிராமங்கலம் வனதுர்க்கை கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்த ஊரியா? இந்த அளவுக்கு தீராஜேந்திர படிச்சு இன்னைக்கு ஆளாய் நல்லா இருக்குன்னா இந்த கதிராமங்கலம் துர்க்கை அம்மனோட அருள் பெற்றவன் டிஆரியா? தீராஜேந்திரிடம் இருப்பது தன்னம்பிக்கை. என்னை ஆளாக்கியது இந்த கதிராமங்கலம் வனதுர்க்கை. என் கதிராமங்கலம் கருகும் பார்த்து கொண்டு நான் இருப்பானா? பின்னாடி கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. அதான் பேசிட்டீங்களா, வாழ்க்கை ஃபுல்லா பேசிட்டீங்களா? 17 வருஷமா கொடா போட்டானுங்க. 17 வருஷமா கொடா போட்டு என்ன ஆச்சு? அதான் கேட்டேன். ஒரு மீட்டிங்லயே அங்க பேசினேன். தமிழ்நாட்டுல என்ன, அதாவது கொட்டுகிறது வேர்வை, சிந்துகிறது கண்ணீர். என்னுடைய அதாவது உடம்புல கொதிப்பது என்னுடைய செந்நீர். என் மண்ணுக்காக, என் மக்களுக்காக சிந்துகிறேன் கண்ணீர். என் கண்ணீரை துடைப்பதென்றால் கூட கண்ணீரை துடைப்பதற்கு கைக்குட்டை தேடவில்லை. வந்தது தானாடா விட்டாலும் தன் தசையாடும் என்று ஒரு ரவிச்சந்திரனும் ஒரு பொய்யாமணியும் கொடுத்தது ஒரு பச்சை துண்டு. விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவன், முகத்தை துடைக்க வேண்டும் என்ற இச்சை, அதற்கு கூட வந்தது இந்த விவசாயத்தின் பச்சை. அந்த மாலை பார்த்து, திருமாலை பார்த்து பச்சை மேனியுடையவனுடைய புகழை பாடி வந்தவன். அந்த கதிராமங்கலம் கோயில்ல இருக்கக்கூடிய துர்க்கை எனக்கு கொடுத்த கை. டி ராஜேந்தருக்கு வந்தது வாழ்க்கையிலே தன்னம்பிக்கை. அதனால் தான் கதிராமங்கலத்திலே போராடுகிறேன் என்று முருகானந்தம் சொன்னவுடன் கொடுக்கிறேன் என்று வந்தேன் கை. இந்த நம்மாழ்வாருடைய இந்த அமைப்பின் சார்பாக தங்க சண்முக சுந்தரம் என்ன உணர்வு? அவரு தலையில மொட்டை, இந்த தமிழ்நாட்டு மக்கள் அடைகிற மொட்டை. ஓஎன்ஜிசிக்கு நான் கேட்ட ஒரு கேள்வி,
அதாவது ஆழ்துளை கிணறுகளை போட்டு ஆயுளை எடுங்கள். எங்கள் அப்பாவி தமிழர்களின் ஆயுளை எடுக்காதீர்கள். எண்ணெய் எடுப்பதற்கு தமிழ்நாட்டை ஆக்கிவிட்டீர்கள் தலைவாசல். கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு விரித்து விட்டீர்கள் கடைவாசல். நீண்ட துயரத்திலே வாடிக்கொண்டிருக்கிறது எங்கள் நெடுவாசல். இன்னும் தமிழகத்தில் இதை போன்று உருவாக்கி விடாதீர்கள். பல வாசல் என்றேன். உண்மையா இல்லையா? நெடுவாசல் போராட்டத்துக்கு போய் கலந்துகிட்ட, குரல் கொடுத்த உடனே மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஓடி வராரு, காம்ப்ரமைஸ் பண்ணாரு. பாலவேலாதிட்ட சொன்னேன், அவர் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர், ஒரு பாலைவனத்தில் வேலை செய்யக்கூடியவர். இந்த எண்ணெய் கிணறுகளுடைய இதுல பணியாற்றாரு பாலவேலாயுதம். அவர்கிட்ட அவர் பேசுறாரு, இந்த அவங்க பண்ணக்கூடிய காம்ப்ரமைஸ்ல ஏமாந்துடாதீங்க, அவங்க சமாதானம் பண்ணுவாங்க, உங்களுடைய போராட்டம் நீர்த்து விடும் சொன்னேன். நடந்ததா இல்லையா? இன்றைக்கு மீண்டும் நெடுவாசல்ல போராடுறாங்க. என்ன காரணம்? நான் இங்கே அரசியல் பேச வரவில்லை, ஆனால் பேச வேண்டிய கட்டாயம். நெடுவாசல்ல போராட்டம், சட்டசபை நடந்தது இல்ல. என்னை இங்க நம்மாழ்வார் மன்னிக்க வேண்டும், முருகானந்தம் மன்னிக்க வேண்டும், என்னுடைய கதிராமங்கலத்து மக்கள் மன்னிக்க வேண்டும். நான் சட்டசபையில சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கேட்பேன் கேள்வி, சபை இருந்தாலும் கேட்பேன் கேள்வி. என்னுடைய சென்னையில் இருக்கும் என் வீடு இந்தி பிரச்சார சபையிலே தெருவில் நின்று வேண்டாலும் கேட்பேன் கேள்வி. நாரதகான சபையில் நின்று வேண்டாலும் கேட்பேன் கேள்வி. எனக்கு எந்த சபையிலும் கேட்பேன் கேள்வி. சட்டசபை தான் இல்ல, மக்கள் சபையில கேட்பேன் கேள்வி. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு இவங்க பதில் சொல்லணும். நெடுவாசல்ல போராட்டம் நடக்குது. அந்த நெடுவாசல் போராட்டத்தை குறித்து இவங்க ஒரு தீர்மானம் போட சொல்லுங்க. 88 எம்எல்ஏ வச்சிருக்கக்கூடிய எதிர்கட்சி ஏன் போடவில்லை தீர்மானம்? ஏன் முடியல? ஆளுங்கட்சி ஏன் போட முடியவில்லை தீர்மானம்? எதிர்கட்சி என்று அவர்கள் தீர்மானம் போட்டால் என்ன கேட்பாங்க? யார் பெட்ரோலிய மந்திரியா இருக்கக்குள்ள, யாரோட ஆட்சியில இந்த மீத்தேன் எடுப்பதற்கு கையெழுத்து போட்டாங்க கேள்வி கேட்பாங்க. அதுக்கு பயந்து தானே தீர்மானம் போடல. ஒரு நெடுவாசல் நிலைமை தானே கதிராமங்கலத்துக்கு போராடுறாங்க. ஜெயராமன் ஐயாவோட ஆரம்பிச்சு விடுதலை சுடர்ல இருந்து அத்தனை பேர் 10 பேருக்கு மேல கைது பண்ணி வச்சிருக்கீங்க. விடுதலை பண்ணுங்க. என்ன குற்றம்? என்ன தேச குற்றம்? என்ன நாடு கடத்தியாச்சா? என்ன பாவம் பண்ணோம்?